இன்னைக்கு எபிசோட்கான ஹாட் ஸ்டார் செகண்ட் ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட் பர்ஃபார்மர் யார் அப்படின்ற மாதிரி சூஸ் பண்ணுறாங்க. ரெண்டு பேரை சூஸ் பண்ணுறாங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா விக்கல் விக்ரம், இன்னொன்று வந்து பிரவீன் ராஜ். இவங்க ரெண்டு பேர் தான் இந்த வாரத்துக்கான சிறந்த பெஸ்ட் பர்ஃபார்மராக சூஸ் பண்ணுறாங்க. எல்லாம் ஓகே, ஆனால் கடைசி வரைக்கும் உங்களுக்கு டாஸ்க் என்னன்னு புரியாதுல அப்படின்ற மாதிரி தான் தோணுது. நிறைய பேர் கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். அதாவது விக்கல் விக்ரம் வந்து இந்த ஃப்ரேம்லேயே இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா அதிகமாக விக்கல் விக்ரமே பார்த்துருக்க மாட்டீங்க. அப்படி இருக்கும்போது 1 hour ஷோ பார்க்குறவங்களுக்கு இன்னும் கன்ஃபியூஷனாக இருக்கும். 1 hour ஷோவில் விக்கல் விக்ரம் 1-2 இடத்துல தான் பார்த்துருக்கவே உங்களால் முடியும். ஸோ அப்படி இருக்கும் போது விக்கல் விக்ரம் எப்படிப்பா பெஸ்ட் பர்ஃபார்மராக வருவார், அதே மாதிரி பிரவீன் ராஜ் எப்படிப்பா பெஸ்ட் பர்ஃபார்மராக வருவார் அப்படின்ற மாதிரி யோசிப்பீங்க. ஏன்னா இவங்களை நீங்கள் இந்த வாரம் ஃபுல்லாக 1 hour ஷோ பார்க்குற யாருமே பார்த்துருக்க முடியாது. 1 hour எபிசோடில் சொல்கிறேன். ஸோ அப்படி இருக்கும்போது இவங்க ரெண்டு பேருக்கு எப்படா கொடுக்குறீங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். அது எப்படின்னு நான் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், ஆக்சுவலாக இந்த பெஸ்ட் பர்ஃபார்மராக சூஸ் பண்ணுறாங்களே, அதில் எல்லாரும் ஒவ்வொருத்தராக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க யார் ரெண்டு பேரை சூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதில் இந்த திவாகர் இருக்குல்ல, வாட்டர்மெலன் தர்பூசணி சூஸ் பண்ணுற அந்த ரெண்டு பேர் யார் தெரியுமா? ஒன்று வந்து துஷார், இன்னொன்று கனி மேடம். எனக்கு ஒன்றுமே புரியலைங்க. அதாவது போன ப்ரோமோவில் தான் பார்வதி சொல்லியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி துஷார் வந்து கமருதீன் சொல்லியிருந்தார், இந்த மாதிரி துஷார் காலனைக்கு வந்து திவாகர் பொழப்பு நடத்துறாரு அப்படின்ற மாதிரி ஏதோ சொல்லியிருந்தாரு. எனக்கு என்னமோ இப்போ அதை பார்க்கும்போது உண்மைதானோ அப்படின்ற மாதிரி தோணுதுங்க. ஏன்னா அந்த வாட்டர் மெலனுக்கு கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கா? ஆக்சுவலாக நிறைய பேர் லைவ் பார்க்க மாட்டீங்க, அதனால உங்களுக்கு விக்கல்ஸுக்கு ஏன் கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரி டவுட் கூட இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் நான் லைவ் பார்த்தேங்க. அந்த துஷார் என்ன பண்ணான்னு சொல்லிட்டு துஷாருக்கு போய் பெஸ்ட் பர்ஃபார்மராக இந்த வாட்டர் மெலன் சொல்லுதுல, யோ தர்பூசணி உன்னை பொழக்கிறது தப்பே இல்லையா அப்படின்ற மாதிரி தான் தோணுது. சீரியஸ்லி ஒஸ்ட்டு. ஏன்னா அந்த அளவுக்கு உண்மையிலே சொல்கிறேன், ஒரு டாஸ்க் இவ்வளோ நாள் அந்த வீட்டுக்குள்ளே இருந்து எவ்வளோ பேர் பார்த்துருப்பாங்க. ஆனால் துஷாருக்கு வந்து அந்த பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறது 1% கூட வேலைக்கே ஆகாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா அவன் அந்த வாட்டர் பாட்டில் கலெக்ட் பண்ணிட்டு வர தவிர வேறு ஒன்றுமே பண்ணல. அதுதான் அவன் டியூட்டின்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இங்கே வந்து அது மட்டும் வேலை கிடையாது. இங்கே யார் பெஸ்ட் பர்ஃபார்மராக வரணும்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா சுபிக்ஷாவை சொல்லலாம். ஏன்னா சுபிக்ஷா வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே நிறைய இந்த ஐடியாலஜிக்கலாக யோசிச்சது. அதாவது இப்போ அவங்களுக்கான வேலைகளை செஞ்சு கொடுத்ததாகட்டும், அப்புறம் இந்த டீல் பேசுறதாகட்டும், இந்த மாதிரி வேலைகளை பண்ணலாம், இந்த மாதிரி வேலைக்கு பண்ணாங்க. அதனால பார்த்தீங்கன்னா அவங்கள கூட சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் விக்கல்ஸ் கூட ஒரு வகையில் சொல்லலாம். ஏன்னா அவர் உடம்பு வச்சுக்கிட்டு அந்த அளவுக்கு ஓடி பாட்டில் எடுத்து, அது மட்டும் இல்லாமல் அந்த டீல் பேசுறது, அந்த இடத்துல கொஞ்சம் என்டர்டெய்னிங்காக வச்சுக்கிறது அப்படின்னு கூட விக்கல்ஸ் கூட ஒரு வகையில் சொல்லலாம். ஓகேங்களா? ஆனால் இவனுங்க வந்து பார்த்தீங்கன்னா துஷாரையும் கனி மேடமையும் இந்த வாட்டர் மெலன் சொல்லிச்சு பாருங்க, அங்கேயே நான் செதறிட்டேன். யோ வாட்டர் மெலன் உனக்கு இருக்கியா உனக்கு அப்படின்ற மாதிரி தான். எப்படியா உனக்கு வந்து துஷாரை சொல்ல தோணுது அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. எனிவேஸ் வாட்டர் மெலனோட கருத்து இது. ஸோ இந்த பெஸ்ட் பர்ஃபார்மரை சூஸ் பண்ணுறதே பார்த்தீங்கன்னா இவங்களுக்குலாம் ரொம்ப கன்ஃபியூஷன். யாரை பெஸ்ட்டாக சொல்கிறது? டாஸ்க்கு விளையாடுனது பெஸ்ட்டாக சொல்லணுமா, இல்லை டாஸ்கில் ஜெயிச்சவங்களை பெஸ்ட்டாக சொல்லணுமா அப்படின்றதே உங்களுக்குலாம் பயங்கரமான கன்ஃபியூஷன்ஸில் இருக்காங்க. என்ன பொறுத்த வரைக்கும் சுபிக்ஷா சொல்லலாம். அவங்க என்ன தான் கடைசியில் பார்த்தீங்கன்னா முதுகில் குத்துற மாதிரி ஒரு கேம் பிளே கடைசி முடியும் போது அப்படி தான் முடிச்சிருந்தாலுமே, ஆனால் ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா அந்த டாஸ்க்கு ஃபுல் எஃபர்ட்டை போட்டது அந்த பொண்ணு போட்டுது. அதை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். எப்படி பார்வதி வந்து ஒரு எஃபர்ட்டை போட்டாங்களோ அதே மாதிரி இவங்களும் எஃபர்ட்டை போட்டாங்க. ஆனால் பார்வதி வந்து அவங்க பெனிஃபிட்டுக்கோசம் போட்டாங்க. அதே மாதிரி இது சுபிக்ஷா வந்து பார்த்தீங்கன்னா இவங்க எஃபர்ட்டுக்கோசம் போட்டாங்க. அது இவங்க ஜெயிக்கணும்னு இவங்க பார்த்தாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்க நாமினேஷன் பாஸ் ஜெயிக்கணும்னு அவங்க பார்த்தாங்க. இவ்வளவுதான் ரெண்டு பேருக்குமான டிஃபரெண்ட். ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் சுபிக்ஷாவும் அந்த பெஸ்ட் பர்ஃபார்மர்லாம் வரலாம், ஆனால் எவனுமே சொல்ல அப்படின்ற மாதிரி தான் தோணுது. என்ன பொறுத்த வரைக்கும் அந்த ப்ரோமோ பார்க்கும்போது ஒரு விஷயம் கிளியரா தெரியுது. இந்த அன்பு கேங் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாயிடுச்சு. அந்த பெருசான அன்பு கேங்கில் திவாகர் அப்புறம் அவர் பேர் என்னது கலை, ரெண்டு பேரும் போய் சேர்ந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி தாங்க தோணுது. அதுவும் திவாகர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டீப்பாக இறங்கிட்டு இருக்காரு. கனி மேடம் போய் பெஸ்ட் பர்ஃபார்மர்ல சொன்னார்ல, தெரிஞ்சு போச்சா? நீ துஷார் கனியை கூட ஒரு பக்கம் மன்னிச்சிடலாங்க, துஷாரை பெஸ்ட் பர்ஃபார்மரில் சொன்னல, தெரிஞ்சு போச்சு நீ எந்த அளவுக்கு டீப்பாக இறங்கிட்ட அப்படின்ற மாதிரி சொன்ன மாதிரி துஷாரை வந்து ரொம்ப பிலீவ் பண்ணுறாரு வாட்டர் மெலன் அப்படின்ற மாதிரி அதுலேருந்து க்ளீனாக புரிஞ்சிக்க முடியுது. அதே மாதிரி இந்த ப்ரோமோவில் ஒரு ஃப்ரேம் வந்து பார்த்தீங்கன்னா பார்வதியும் கமருதீனும் ஒருத்தர் மேலே ஒருத்தர் சாஞ்சு படுத்துக்கிற மாதிரி ஒரு ஃப்ரேம் ஒன்று காமிப்பாங்க. தப்பாக நினச்சிக்காதீங்க, கமருதி மாதிரி எப்பவுமே தப்பாக புரிஞ்சிக்காதீங்க. ஆக்சுவலாக நான் சொல்ல வந்தது இதுதான், ஒருத்தர் மேலே ஒருத்தர் சாஞ்சு படுத்துக்கிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த ஃப்ரேமை பார்க்கும்போது ரெண்டு பேரோட ரியாக்ஷன் இருக்குல்ல, அப்புறம் அப்படின்ற மாதிரி ஒரு ரியாக்ஷன் ரெண்டு பேரும் கொடுத்துருவாங்க. எனக்கு அதை பார்க்கும்போது அவங்க கிட்டத்தட்ட நம்ம மைண்ட் செட்ல இருந்து யோசிக்கிறாங்களா என்னன்னு தெரியல. அதாவது இவனுங்களே சொல்லிப்பானுங்க, அது அவனுங்களாம் பெஸ்ட் அப்படின்ற மாதிரி அவனுங்களே நம்பிப்பானுங்க அப்படின்ற மாதிரி தாங்க இருக்கு. என்ன பொறுத்த வரைக்கும் அங்கே எஃபர்ட் போட்டு சுபிக்ஷா வந்து பெஸ்ட் பர்ஃபார்மரை எவனாவது சொல்லியிருக்கலாம், அதே மாதிரி அவங்களே சூஸ் பண்ணியிருக்கலாம். ஆனால் அவங்கள சொல்லலை. பிரவீன் ராஜ் ஆக்சுவலாக இப்போ நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா பாட்டில் எடுத்துகிட்டு வந்த எல்லாருமே பெஸ்ட் பர்ஃபார்மர் அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி சொல்ல முடியாதுல்ல. பாட்டில் எல்லாரும் தான் போய் எடுக்கிறாங்க. விக்கல்ஸும் எடுக்கிறாரு, பிரவீன் ராஜ் எடுக்கிறாரு, துஷாரா எடுக்கிறாரு, அரோரா எடுக்கிறாங்க, ஸோ வியானா எடுக்கிறாங்க, எல்லாருமே ஓடி போய் பாட்டில் எடுக்கிறாங்க. அதே மாதிரி இங்கே ஜூஸ் போடுறது எல்லாருமே ஜூஸ் போடுறாங்க. இந்த பாட்டில் எடுக்கிறது ஜூஸ் போடுறது இந்த வேலை எல்லாருமே பண்ணக்கூடிய வேலை தான். ஆனால் அதில் எக்ஸ்ட்ரா எஃபோர்ட்ஸ் எக்ஸ்ட்ரா ஐடியா யார் யோசிக்கிறது, யாரோட ஐடியா சக்ஸஸ்ஃபுல்லாக ஐடியாவான மாறுது அப்படின்றதாங்க மேட்ரு. ஸோ அதனால தான் ஐடியாலஜிக்கலாக யோசிச்சு சுபிக்ஷா என்ன பொறுத்த வரைக்கும் பெட்டராக இருக்கும்.
அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஐடியாலஜிக்கலாக விக்கல்ஸ் விக்ரம் கொஞ்சம் யோசிச்சாருன்னு கேட்டிங்கன்னா அவர் பெருசாக ஐடியாலஜிக்கலாக யோசிக்கல, என்டர்டெய்னிங்காக யோசிச்சாரு. சுபிக்ஷ் ஐடியாலஜிக்கலாக யோசிச்சா, விக்கல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்டர்டெய்னிங்காக யோசிச்சாரு. ஸோ அதனால் இவங்க 2 பேரும் ஓரளவுக்கு அதாவது ஓகே இருக்கிற எப்படி சொல்லுது வெத்து வேட்டுங்களில் இது ஒரு கொஞ்சம் பெஸ்ட் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அந்த மாதிரி தான் சொல்ல முடியும்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இவனுங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மொத்த பேரும் எப்படி சொல்கிறது அவங்களுக்கு ஃபேவரபுளாக சொல்லும் போது பார்க்கறது ஒரு மாதிரி தான் இருக்குது. ஆனால் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா விக்கல்ஸ் விக்ரமையும் பிரவீன் ராஜையும் சூஸ் பண்ணாங்க. இவங்க 2 பேரும் சூஸ் பண்ணுறதுல எனக்கு உடன்பாடு, என்னை பொறுத்த வரைக்கும் அதில் உடன்பாடு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். நிறைய பேருக்கு அதாவது விக்கல்ஸ் விட்டுருதுங்க, பிரவீன் ராஜ் சூஸ் பண்ணது. ஏன்னா பிரவீன் ராஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு இடத்துல மட்டும் தான் டீல் பேசினாரு. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா ரம்யா கிட்ட தான். அதுவும் அந்த டீல் வந்து அவர் பேசுனதால சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகல. ஆக்சுவலாக ரம்யா கடைசியில் பார்த்தீங்கன்னா அவங்க தோக்க போகிறோன்னு தெரிஞ்சுட்டு மொத்த காயினையும் எடுத்து பிரவீன் கிட்ட கொடுத்துட்டாங்க. அதனால தான் அவர் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் டீலக்ஸுக்கு போனார், நாமினேஷன்லேருந்து எஸ்கேப் ஆனாரே தவிர அவரோட டீல் பக்காவாக பிளான் பண்ணி ஸ்கெட்ச் போட்டு அந்த டீல் ஒர்க் அவுட் ஆச்சான்னு கேட்டால் அது இல்லை. ரம்யா வந்து பார்த்தீங்கன்னா விட்டுட்டாங்க. அதாவது நம்ம எப்படி இருந்தாலும் தோக்க தான் போகிறோம், சரி இந்த காயினை பிரவீனுக்கு கொடுத்துருவோமே அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா நடந்தது. ஸோ அதனால் விக்கல்ஸும் சுபிக்ஷாவும் என்னோட சாய்ஸ்னு வச்சுக்கோங்களேன். உங்களோட சாய்ஸ் யார் அப்படின்ற மாதிரி கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்க. ஆனால் இப்பயும் சொல்கிறேன், 1 hour ஷோ பார்க்குறவங்களுக்கு விக்கல்ஸ் அப்படி என்ன கழட்டிட்டாரு. ஏன்னா 1 hour ஷோல அந்த ஆளை பார்க்கவே இல்லையே நாங்கள், அப்புறம் எப்படி அவரை வந்து நீங்கள் வந்து பெஸ்ட் பர்ஃபார்மராக சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி தான் தோணும். ஏன்னா விக்கல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவர் தான் சொல்கிறாரு ஒன்லி பார்த்தீங்கன்னா அவர் வந்து கிரியேட்டிவ் கண்டென்ட் மட்டும் தானே பண்ணுவார், கிரியேட்டிவ் கண்டென்ட்லாம் 1 hour ஷோவில் வராது. இப்போ தான் போன வீடியோவில் சொல்லியிருந்தேன். அது இப்போ இந்த ப்ரோமோ வந்ததுக்கப்புறம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். உண்மையிலே அந்த ப்ரோமோ கமெண்ட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா டே விக்கல்ஸ் என்னடா பண்ணிட்டான், என்னடா இந்த மாதிரி பண்ணுறீங்க, உங்களுக்கு இன்னுமோட டாஸ்க்கு புரியல அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஏன்னா அவர் வந்து என்டர்டெய்னிங்காக பண்ணுறாருல, அவர் தான் சொன்னால கிரியேட்டிவாக பண்ணுறாருல, அந்த கிரியேட்டிவ்லாம் பிக் பாஸ் டீம் காமிக்க மாட்டாங்க அப்படின்றது விக்கல்ஸுக்கு வெளியே வந்தால் தான் புரியும் நினைக்கிறேன். ஆக்சுவலாக பிக் பாஸ் எல்லாம் பார்த்துருப்பாங்க, பிக் பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரோல் பண்ணியிருப்பாங்க, எல்லாமே விக்கல்ஸ் டீமும் விக்கல்ஸும் பண்ணியிருப்பாங்க. அப்படி பண்ணியே உங்களுக்கு புரியலையா? இங்கே வந்து கிரியேட்டிவாக நீங்கள் யோசிக்கிறது தப்பு கிடையாது. அது வந்து எப்படி சொல்கிறது, அது வந்து ஓரளவுக்கு அட்ராக்டிவாக இருக்கணும். அந்த அட்ராக்டிவான இது மட்டும் தான் பார்த்தீங்கன்னா வெளியே பார்க்கப்படும். ஸோ ஒரு சண்டை நடக்கும் போது நீங்கள் காமெடி பண்ணிட்டு இருந்தால் அந்த காமெடி வந்து ஃபோக்கஸ் ஆகாது. இங்கே போன வாரம் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா விஜய் பார்வதி வந்து மொத்த ஸ்கோப்பையும் எடுத்துட்டாங்க. மொத்தமாக பார்த்தீங்கன்னா சண்டையை போட்டு அந்த 1 hour ஷோ யாருக்கான ஷோவாக இருந்ததுன்னா பார்வதிக்கான ஷோ தான் இருந்தது. ப்ரோமோ எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா பார்வதி மட்டுமே ஆக்குபை பண்ணிட்டாங்க. நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா எல்லா ப்ரோமோலையும் பார்வதி தான் இருப்பாங்க. பார்வதி இல்லாமல் ப்ரோமோவே இல்லையா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி வர அளவுக்கு பார்வதி 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 நம்மளே பேசும்போது சொல்லியிருக்கோம், டே என்னடா பார்வதியை தாண்டி வேற எங்கேயாவது வாங்கடா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா மொத்த ஷோவையும் பார்த்தீங்கன்னா அப்படியே அவங்க கைக்குள்ளே வச்சுக்கிட்டாங்க. கடைசியில் அவங்கள தூக்கி இப்போ ஜெயிலுக்குள்ளே வச்சுட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். ஆனால் இதெல்லாம் யோசிச்சு பார்க்கும்போது ஒரு பக்கம் சிரிப்பாக தாங்க இருக்குது. இவ்வளோ வேலை ஒரு வாரத்தில் பண்ணிவிட்டு கடைசியில் ஜெயிலில் போய் படுத்துக்குன்னு இவனுக்கு பெஸ்ட்டு பர்ஃபார்மரை சூஸ் பண்ணுறதை பார்க்கும்போது எப்படி இருக்குன்னு மட்டும் யோசிச்சு பாருங்கள். உண்மையிலே யோசிச்சு பார்த்தாலே பார்வதியோட நிலைமையிலேருந்து பார்க்க சொல்ல பங்கமாக இருக்குன்னு தோணுது. ஏன்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோ எஃபோர்ட் அவங்க போட்டாங்க, அவங்க எஃபோர்ட் போட்டது எல்லாம் உண்மை. ஆனால் அவங்களோட ஒரு எத்திக்ஸ்னு சொல்லுவாங்களா, அது எத்திக்ஸ் வந்து அவங்கள்ட்ட சுத்தமாக இல்லை. அதாவது இந்த கேம் வந்து ஒரு கியூசியாக கொடுத்தாங்க, அதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்ட்ராட்டஜிஸ் பண்ணாங்களா, அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு எத்திக்கலாக இல்லை. அதாவது அவங்களுக்கு எப்படி சொல்கிறது கரெக்டான ஒரு இதை பண்ணி, அதாவது இப்போ உனக்கு ப்ராடக்ட் கரெக்டாக இருந்தால் நான் உன்னை கியூசியில் ஓகே பண்ணுவேன், ஆனால் அப்படி சொல்லி தான் கூட பரவாயில்ல. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு ஃபேவர் பண்ணுறியா, எனக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கொடுத்தா உனக்கு வந்து ஃபேவர் பண்ணு, உனக்கு வந்து உன்னை செலக்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறதுலாம் அது எத்திக்கலாக சரியில்லை. ஆனால் அவங்க கேமில் வந்து ஃபுல் இன்வால்மெண்ட்டாக இருந்தாங்க. பார்த்தீங்கன்னா ஃபுல் இன்வால்மெண்ட்டாக இருந்தாங்க. அவ்வளோ பெரும் பிரச்சனை சுற்றி அடிக்கும் போது ஒரு ஆளாக நின்று அவ்வளோ பிரச்சனையை சமாளிச்சது என்னை பொறுத்த வரைக்கும் பெரிய விஷயம் தான். ஆனால் அது பாசிட்டிவாக முடிஞ்சது நெகட்டிவாக முடிஞ்சதுன்னு பார்த்தீங்கன்னா அவங்க நெகட்டிவாக தான் முடிஞ்சது. இந்த வீக்கெண்டில் இன்னும் போட்டு குத்துவாங்க. அதாவது இப்போ எப்படி 2 பேரும் பக்கத்து சாஞ்சி படுத்துட்டு இருக்காங்களோ வீக்கெண்ட்லேயே அதே மாதிரி தான் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி தோணுது. ஏன்னா கமருதீன் பாரு 2 பேரும் பக்கத்தில் உட்கார வச்சு அடிக்கணும். ஏன்னா விஜய் சேதுபதி வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருந்தாலும் 2 பேரும் அடிப்பாருன்னு தெரிஞ்சு போச்சு. ஏன்னா 2 பேர் மேலே கேஸ் இருக்குது. ஸோ அடிக்கும் போது தனித்தனியாக உட்காந்து அவருக்கும் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும்ல. ஸோ அதனால் பக்கத்தில் உட்காரச்சு இதே மாதிரி தான் அடிக்க போகிறாருன்னு தோணுது. உங்களோட கருத்தை மறக்காமல் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த பெஸ்ட் பர்ஃபார்மர்ஸில் பிரவீன் ராஜையும் விக்கல்ஸ் விக்ரமும் சூஸ் பண்ணாங்களே, இது எப்படி சரியான முடிவுன்னு நினைக்கிறீங்களா, தரமான முடிவுன்னு நினைக்கிறீங்களா, இல்லை இவனுங்களுக்கு இன்னும் டாஸ்க்னா என்னன்னே புரியலன்னு நினைக்கிறீங்களா? உங்களோட கருத்து கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பை பை.